தாய்மார்களே, ஆண்டோர் சார்ந்தோரே, நம்முடைய விண்வெளியிலான தம்பி தங்கையரே, அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மண் வீரம் செறிந்த போராளிகளையும் பேராளர்களை உருவாக்கிய மண் என்பது என் மனத்தில் ஆழ படிந்த ஒரு கருத்து. அதனால் ஒரு நாள் இந்த புதுக்கோட்டை மண்ணில் நான் கால் எடுத்து வைப்பதாக ஒரு கனவு கண்டேன் என்று முகநூலில் ஒரு சிறிய பதிவு போட்டிருந்தேன். அதை பார்த்த நம்முடைய வீரப்பன் மேசை மணிகண்டன் அவர்கள் என்ன விடவில்லை, புதுக்கோட்டைக்கு வந்தியாக வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். எனக்கோ தனித்து வர முடியாது, எளிதில் நடமாட முடியாது. இந்த ஒரு சூழலில் தட்டி போட்டு வந்து தட்டி கழித்து வந்தேன். வேறு வழியின்றி கடைசியாக மாற்றிக்கொண்டே வந்து விட்டேன். அங்கு முன்னால் இருக்கிறேன். ஆனால் புதுக்கோட்டை முதலில் நான் ஒரு வகையான தெற்கு இடத்துக்கு வந்துவிட்டுதான் நினைக்கிறேன். நம்மை மூத்தவர் என்ன முன்னத்திய புதவர் துறைமதி மாவட்டம் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடப்பது எனக்கு பெரும் நிகழ்ச்சி. அதுபோக புதுவையில் மறைந்த தமிழ் தேசிய போராளி சுபமுத்துக்குமார் அவர்களுடைய திருவுருவ படத்தை நான் திறந்து வைக்க நேர்ந்ததை கண்டு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. முத்துக்குமாரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். தமிழ் இன விடுதலைக்காக போராடிய ஒரு முன்னோடி, உறுதியான ஒரு போராளி, எந்த அட்டவசம் இருக்காது. அப்படிப்பட்ட போராளியை இந்த புது மண்ணில் தான் அவர் உயிரிழக்க நேர்ந்தது என்பது இந்த மண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு கழகமாக நான் கருதுகிறேன். நான் 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கேன். அதில் ஒரு சில நூல்கள் தான் மட்டும்தான் எளிய மக்கள் புரியும்படியான எழுதிய நூல்கள். மற்ற அனைத்தும் ஆழமான ஆய்வு நூல்கள். என்னுடைய நோக்கம் தமிழுடைய வரலாறு. தமிழ்கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னான் வந்தவன் ஒரு நாயக்கன். அதனால என்னடா இல்லை தமிழ்கிட்ட அப்படின்றதுக்காக தான் நான் எழுத தொடங்கினேன். அப்படி எழுதும்போதுதான் தமிழுடைய மெய்யியல் இருக்க உலகத்துக்கு மெய்யியல் கொடுத்தவன் தமிழ் தான். அதை எடுத்து காட்டணும், எத்திச்சு காட்டணுன்றதுக்காகவும் தமிழிய வரலாறியல் என்ற ஒரு புதிய வரலாற்றியலை தோற்றுவிக்க வேண்டும் என்ற முயற்சியாக நான் பணியாற்றினேன். என்னால் முடிந்தளவுக்கு ஆய்வு நூல்கள் எளிய மக்கள் எளிதாக புரியாது, என்ன செய்யுது. அதனால என்ன பலருக்கு தெரியாது. நாங்கள் என்னதான் செய்தாலும் எங்கள் தலைவர் தோற்று நிற்கிறது. தோற்றுவிட்டோம். கடைசியில் நம்முடைய இளைத்தலைமுறை, ஜென்சின்னு சொல்லக்கூடிய இளைத்தலைமுறை எங்கு போய் நிற்கிறது என்றால் திரைப்பட நடிகர் பின்னால் அவள் தரக்கூடிய செல்விகளை பார்க்கும் பொழுது நம் முதல் நோய்கள் ரொம்பவே நோய்கிறது. ஆகவே அத்தகைய ஒரு கேள்வி கேட்ட அறிவற்ற புதுமாக்கரை தலைமையிலான என்னன்னா, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மொழிக்கான இலக்கணங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகவும் தொன்மையான இலக்கண வளர்வு கொண்டது தமிழ் மட்டும்தான். இந்த தமிழர்கள் மற்ற மனதில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். அப்போ ஏதோ மிச்ச மீதி இலக்கியம் நமக்கு கிடைச்சது இல்லையா? சங்க இலக்கியம் மிச்சம் கிடைச்சது, வேறு சில இலக்கியம் கிடைச்சது. அப்போ அது உங்களுக்கு தொல்காப்பியம் கிடைச்சிது.
தொல்காப்பியத்துல எனக்குரிய 8000 சுத்தர்கள் எழுதிச்சு விட்டு என்ன அப்புறம் படிச்சுருவாரு. மூல நூலில் தொல்காப்பியத்தில் 8000 சுத்தர்கள் சொல்றாரு. காலப்போக்கில் அதெல்லாம் பலது அழுதி போச்சு, அழிக்கப்பட்டது போவெல்லாம் சேர்த்து இப்போ எவ்வளோ இருக்கு? 4338 சுத்திரம் அழுதி போச்சுன்னு சொல்றாரு. மிச்சம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருத்தவன் தான் தொல்காப்பியத்தை பத்தி பெருமை பேசுறோம். நீங்க நினைக்கிறீங்க பலபாதமாக உண்டு. நாள் செருப்பு பாயத்தை பண்ணிச்சாரு இல்லைங்களா? என்ன சொல்றாங்க தானே? என்ன ஐங்கிரம் நிறைந்த தொல்காப்பியம். ஐங்கிரம் நிறைந்த தொல்காப்பியம்னா ஐங்கிரத்தை கரைச்சி குடிச்சிட்டாமா. எதுவும் ஒரு இறக்குமோ அந்த அடிப்படையில் அதை காப்பி அடிச்சு தான் திருப்பி தொல்காப்பியம் நூல் எழுதாமா. இது எப்படி எடுத்துக்க முடியும்? துறை போட்டு தானே. ஐங்கிரம் என்பது என்ன? சமஸ்கிருதம் கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் ஒரு சமஸ்கிருதம் சேர்க்க முடித்து முதல் இலக்கணமே ஐங்கிரம் தான். பாலியன்றவன் சமஸ்கிருதத்துக்கு இலக்கணம் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் பல இலக்கணங்கள் சார்ந்து கட்டலாம். அப்போ அவன் முதல் குறிப்பிட்ட நூல் ஐங்கிரம் நூல். பேரு தமிழ் பேரு. பாவனர் அதை முதல்ல அது தமிழ் நூலை பாவனர் எடுத்துக்கொண்டு மாறிட்டாரு. தமிழ் நூல் தான். அந்த தமிழ் நூல் ஐங்கிற தமிழ் நூல் அடிப்படையிலாக சமஸ்கிருதத்துக்கு இலக்கணத்தை உருவாக்கி கொண்டு அந்த ஐங்கிரத்தை மூல நூலை கொண்டு அழகர் குளத்திற்கும் கோயில போட்டு அழிச்சிட்டாங்க சொன்னார். சொன்னார் அந்த ஐங்கிரம் சமஸ்கிருத இலக்கணம். ஐங்கிரம் தொல்காப்பியம் என்ன பொருள்? சமஸ்கிருதத்தில் தான் காப்பி அடிச்சாரு. தொல்காப்பியம் தான் பொருள். இதை கொஞ்சமாக இனமானம் அதற்கு அறிவு தெளிவு இருக்கிற எந்த தமிழை எடுத்துக்க முடியும் சொல்லுங்க. தொல்காப்பிய பரம்பரைக்கு தமிழாட்சிக்கு என்ன பயன் இருக்கு? அவன் செய்த குறும்பு அதுக்கு புரிந்து கொள்ளணும். ஆயிரத்துன்ற பேரே கிடையாது தொல்காப்பியத்தில். ஆயிரம் இலக்கணமே கிடையாது. முதல் பிற்காலத்தில் தான் ஆயிரம் எழுதப்படுது. ஒரு நூலுக்கு முன்னால் ஒரு பாட்டு படி போட்டு வச்சு 8 தொகை நூல் எடுத்துருக்குங்க. எதுக்குமே பாயம் கிடையாது. அகநாடு தவிர அதுக்கு அகநாடுக்குள்ள ஒரு பிற்காலத்தில் தான் பாயம் எழுதுவான் சொல்றேன். சொல்லு புரியுதுங்களா? அகநாடு ஒரு தெரியலையா? அந்த தொகை நூலுக்கு மட்டும்தான் பாயம் பிற்காலத்தை எழுதி வச்சானுங்க. ஒரு நூல் கிடையாது. 10 பாட்டு இருக்க ஒரு நூலுக்கு பாயம் கிடையாது. முதல்ல என்ன பழமொழி 400 அது என்ன சொல்றாங்க? சங்கமத காலத்துடைய 10 கீழ்கணக்கு நூல் வருது. அதில் தான் 1000 இல்லது 12 நன்றேன்னு எழுதலாம். 100 12 தான் 100. 1000 இல்லாத 100 எழுதாதே சொல்லிட்டான். பிற்காலத்து சொல்லப்பட்டு ஆக இதை ஏதோ பிற்காலத்தில் எழுதி வச்சுட்டு ஐங்கிரம் தொல்காப்பியம் பொய்ய சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுவே பயிர் அதுவும் தெரி கடவுள் மதத்துக்கு பாடக்கூடிய தமிழ் நூல் கிடையாது. கிபி 9ஆம் நூற்றாண்டுனால்தான் தெய்வத்தை பற்றி கடவுளை பற்றி குறிப்பு உள்ள நூலுக்குள்ள ஒரு தவிர தனியாக ஒரு பாட்டு பாடி குறிப்பு முன்னால் வைக்கிறது மட்டும் பழக்கம் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன கருத்துக்கள் பலது மரபுக்கும் தலைக்கீழாக இருக்கும். எத்தனை கருத்து எல்லாம் சொல்லி போனேன். அதை யாரும் கேட்கிறாங்க. நம்மளுக்கு யாருப்பா படிக்கலாம், யாரும் கேட்கலாம். என்னச்சு அதில் ஒரு கருத்து இந்த சமஸ்கிருதம் 2ஆம் நூற்றாண்டு சமஸ்கிருத மொழி கிடையாது. இப்போ புத்த மதத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேரவாத புத்தம் அதை ஈனாயம்னு சொன்னாங்க, சொன்னாங்க. இன்னொன்று அதுக்கு இன்னும் மகாயானம் சொன்னாங்க. மகாயானம் யாமம்னா வழின்னு.
அது வந்து வடக்கே புத்தகையா போன்ற பாகையில் தோன்றல. அது தேரவாதம் தோன்றியது இலங்கை தீவில கிமு 29 அப்படி ஒரு சிங்கள அரசு ஆண்டு கொண்டிருந்த பொழுது என்ன நினைச்சாங்க, புத்த சபைக்குறவர்களுக்கான திக்குகள் எல்லாம் பண்ணானுங்க. புத்தர் சொன்னதை திருச்சி சொல்றாங்க. ஆகவே இனிமேல் எழுதா கிளம்பியா இருந்தது, எழுதப்படாமல் வாழ்க்கையில் வந்த செய்திகள்லாம் எழுதி வைக்கணும். முதலில் எழுதி வச்சுட்டு எழுதி வைக்கணும் முடிவு பண்ணி மட்டக்கள ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மட்டக்களத்துக்கு ஒரு விகாரம்னா புத்தர் கோவில், ஆளு விகாரம் கோவில்ல ஓதச்சுவரில் எழுதி வச்சுட்டு அதான் பிடகம் நாங்கள் அதை கூடையில் போட்டாங்க. பிடகம்னா பிடக்கூட தானே, அதான் திப்பிடகம் நாங்கள் திப்பிடத்து சமஸ்கிருதம் திருப்பிடகம் 3 குடங்கள் 3 கூடைகள் இல்லையா? அப்போ அந்த தேரவாத இலக்கியங்களை எழுதுவதற்கு ஒரு நூலை செய்தியா ஒரு மொழி கற்பிச்சாங்க. அதான் பாலி மொழி. அந்த பாலி மொழி நான் இப்போ எழுதுவது பாழி மொழின்னு தான் எழுதுறேன். அது வடக்கே தோன்றல தேரவாதம், இலங்கை தீவு தோன்றுச்சு, மகாயானம் எங்கே தோன்றுச்சு, வடக்கே தோன்றல, அது ஆந்திராவில் தோன்றுச்சு. ஆராய்ச்சியாளர்கள் மிக தெளிவாக அதை அடையாளப்படுத்துறாங்க. நாகலாவில் தோன்றுச்சு. இந்த மாதிரி நிறைய புதியான கருத்து இருக்கு. நான் உடைச்சிருக்கேன். உடைச்சா கூட யாரும் கேட்கறேன், யார் படிக்கிறா யாரும் கேட்கறேன் இல்லையா? அது இனிமேல் அதை கொஞ்சம் மனசு வச்சு கொஞ்சம் படிச்சு பாருங்க. புரிஞ்சுக்கிட்டா சரியான வரலாம் எழுத முடியும். இந்திய வரலாறு வந்து பெரிய கட்டுக்கதை போய் அதை யார் எழுதலாம்? இவன் எழுதலாம். இதுக்கு அரசு தரேன்னா அவங்க அரசு இந்து மகா சபைக்காரன் எழுதுவாங்க. இல்லை, அதை எழுதின வெள்ளக்காரன் ஆங்கிலேயர். அவன் ஏஷியாட்டிக் சொசைட்டி பெங்கால் ஒரு அமைப்பு உருவாக்கி வாரன் ஹேஸ்டிங்ஸ் அந்த காலத்தில் முதல் கவர்னர் இல்லாம அவன் தூண்டி விட்டான். தூண்டி விட்டதுக்கு பின்னால கல்கத்தாவில் நடுவராக இருந்தவன் ஜட்ஜாக இருந்தவங்க இருக்கும் ஜோன்ஸ் இருந்தேன். அவன் வந்து தோற்றுவிச்சான். அவன் கூட வந்து பிரின்சப் ஒருத்தனாக இருந்தான். இந்த பிரின்சப் யாரு? கிழக்கிழமை கம்பெனி குடும்பத்தில் வந்து அதிகாரி, ஒரு சின்ன அதிகாரி கிழக்கிழமை கம்பெனியில் ஒரு சின்ன அதிகாரி. அவன் முன்னால் வந்து சில சிக்கலக்காரில் வந்துட்டு சிக்கலை ஓலச்சூடியெல்லாம் கொண்டு போய் போட்டு போனாங்க. இப்போ அதை கண்டுபிடிச்சா பெரிய அதிக இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அவனுக்கு அது புரியல. எடுத்து போயிடாது மூளையில் போட்டு வச்சுருக்க பின்னால் எடுத்து வெள்ளை படித்து பார்த்தா அவனுக்கு அதிர்ச்சாங்க. அதுதான் சூலவம்சம் மகாவம்சம் நூல்கள் தான். அந்த மகாவம்சத்துக்கு தான் அசோகன்ற பேரை வருது. இது சொல்லப்படி அசோகம் ஒரு கல்வெட்டில் கூட மக்கள் வந்து அசோக பேர் கிடையாது. பியதசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது, ஒரு அரசர் பேர் இருக்குது. அதாவது அசோக பேர். உடனே அங்கேருந்து எழுதுவான் கொள்குலந்து, ஐயோ கண்டுபிடிச்சிட்டான், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிழக்கு குடும்பத்துடைய தலைமையகத்துக்கு அவன் எழுதினான். இப்படி தான் அவனை உட்கார்ந்துக்கிட்டு இந்திய வரலாறு எழுதினாங்க. சமஸ்கிருத அடிப்படையாக, வேதங்கள் அடிப்படையாக, பிராமணியத்துக்கு இந்து மதம் இல்லாத இந்து மதம் ஒரு புதிய பேர் வச்சு கற்பிச்சு என்னென்ன பண்ணி போட்டால் அதான் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறு என்பதுதான். இது நம்பக்கூடாது. ஆகவே இந்திய வரலாறு என்பது இங்கே இருக்கிற பல்வேறு தேசியங்களில் மூடி மறைக்குது, ஈட்டு செய்தி. நம்ம இல்லை, அவன் கணக்கில் நம்ம தமிழர்கள் உறுப்பினே கிடையாது, தமிழர்கள் ஒரு இடமே கிடையாது இந்திய வரலாற்று அடிப்படையில் இல்லையா? அதால் இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு நாம் அறிவித்தவரை பரமானோம். எங்களுக்காக முடிஞ்சு போச்சு. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் சொல்லி போதும் தமிழ் படிக்கிறது, தமிழ் படிக்கிறதெல்லாம் தூங்கியாச்சு. 60 பையனை பார்த்தா இன்னும் அப்படி மாற்றிருக்காங்க, மாணவர்கள் பார்த்தா தோடி மாதிரி தான் இருக்காங்க, பொறுக்கி மாதிரி தான் இருக்காங்க. ஆகவே அவனுக்கு பெற்றோருக்கு ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு பெற்று கருப்பு பெற்றோடு கீழ்படிய மாட்டாங்களா? பெண்கள் கதாபாத்திரம் தான் திட்டமிட்டு கத்தியாகவும் சாராயத்தையும் கருத்து விட்டான். எதுக்காக? தமிழ் பிள்ளைகள் தலையை இருக்கக்கூடாது, அறிவார்ந்த பிள்ளைகளை வரக்கூடாது, திட்டமிட்டு செய்திருக்கான். இனத்தை அழிப்புக்கு நடவடிக்கை தான்.
ஆகவே இதெல்லாம் கருத்து எடுத்துக்கொண்டு நீங்கள் காய் நகர்த்தணும். குறிப்பாக ஜியோபொலிட்டிக்ஸ் கூடிய அரசியல் கேட்டுக்கொள்ளணும். எப்படி உலக அரசியல் கூறு தான் தமிழ்நாட்டு அரசியல். நமக்கெல்லாம் வளர்ச்சி நம்ம வருத்தம் இருக்குன்னா தமிழ் இனத்தினுடைய தூய்மை, தமிழ் இனம் ஒரு முன்னூறு இடம்லாம் எப்படி உலகத்துக்கு நாகரிகத்துக்கு கொடுத்து அதுதான் இன்னைக்கு உலக நாகரிகம் கேட்டு கிடைக்கிறது. ஆகவே அதை உலகம் ஏற்றுக்கொள்ளணுன்றது நம்ம வருத்தம். இவர்கிட்ட ஏற்றுக்கொள்ள வெள்ளை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம ஒழுங்கு அவனுக்கு சொன்னால் தானே நமக்கே நம்ம பற்றி தெரியாது. எப்படி அவனுக்கு போய் சொல்ல போடணும் இல்லைங்களா? கதை போகுது. அது நான் திரும்ப சொல்கிறேன். முதல் உலக சோவியத் புரட்சி ஏற்பட்டு புரட்சி, ரெண்டாவது புரட்சி சீன புரட்சி, மூன்றாவது உள்ள தமிழர்களுடைய தேசிய புரட்சி. இந்த எண்ணத்தோடு இந்த நோக்கத்தோடு இப்போ படித்தவங்க தமிழ் படித்தவங்க நாம் முடிஞ்சவங்களுக்கு செய்ய முடியவங்களுக்கு கடமாடுங்க இல்லையா? அதுக்கு அரசியல் தேவை. நம்ம பையன் அரசியல் கொடுத்தோம். பிள்ளைகள் நான் இன்னும் நடத்துகிற போய் சேர்த்துருங்க. இன்னும் கொஞ்சம் நாங்கள் எல்லாம் கேளுங்க என்ன போல. ஆகவே இது பிள்ளைகளை பெறப்படும் முறைப்படி அவங்க வளர்த்தெடுக்கணும். ஒழுக்கமான ஒரு தலைமை உருவாக்கணும். இந்த ஜென்சி இருக்கிற இந்த தற்கொலைன்னு சொல்லியிருக்கீங்க, தற்கொலை இருக்க அதை காப்பாற்றணும். அந்த தடுத்து தன்னுடைய காப்பாற்றி மீட்டு எடுக்கணும் சொல்லி நான் முடிச்சுக்கொள்வேன். நன்றி உரையாற்றுவதற்காக நாமக்கல் நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர் பொன்வாசிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 39 தமிழ் மொழி தமிழ்நாட்டிலே ஏற்றப்பட்டதிலிருந்து நாம் தமிழர்கள் என்பதை அறிய 2009 இனப்படுகொலை தேவைப்பட்டது. அதற்கிடையே 1994 திராவிடத்தால் வேண்டும் என்கிற நூலை நமக்கு கொடுத்து இந்த இனத்தின் பேரழிவுக்கு, இந்த இனத்தின் விடுதலைக்கு வித்திட்ட ஐயா பேரறிஞர் குணா அவர்களின் இந்த பாராட்டு விழாவிலே கலந்து கொண்ட அனைத்து பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தருணத்திலே தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஐயாவோட படம் எடுக்கிறவங்களா படம் எடுத்துக்கிறது. ஐயா ஒரு செய்தியை வந்துட்டேன். தமிழர்களுடைய இல்லங்களில் நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் தன்னுடைய இறை தமிழால் நிறைத்துக் கொண்டிருக்கின்ற கும்பகோணத்தை சார்ந்த ஐயா இறைமதி இமயமையா வந்திருக்கிறார். அவர்களையும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மணிகண்டன் சார்ந்த நாங்கள் வரவேற்று மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எங்கள் நாமக்கல் கட்சி புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அண்ணன் சீமானால் கலந்தான இளையரசு விஜயேந்திரன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு